பண்ணுறாங்கல்ல. ஆமாம், 19 அக்ரிகல்ச்சர் செக்டர்னு இவங்க சொல்லிட்டு போயிறாங்க. ஆனால் அவங்க வந்து பிளான் பண்ணுறது சோயாக்காகவும் கார்னுக்காகவும் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றாரு. மேஜர் அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் ரெண்டுத்தை பற்றியுமே வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் வாய் திறக்கவே இல்லை. ஆபத்தானது. அதாவது இந்த ஒப்பந்தம் வந்து ரொம்ப ஒரு தெளிவற்றதாக இருக்கிறது. இந்தியா எதை விட்டு கொடுத்தது அல்லது எதை அடைந்தது என்பது குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒரு தெளிவான அறிக்கை இல்லை. வெங்கடேசன் இந்தியாவை வந்து பாஜக வந்து அமெரிக்காவுக்கு உள்வாடகைக்கு விட்டுருச்சா அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆயில் வாங்க மாட்டாங்க, ரஷ்யாவோட ஆயிலை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுது. சொல்லப்போனால் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி குறைச்சி. இந்தியாவிடமிருந்து எந்த மறுப்பும் இல்லை என்றால் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இந்த அளவுக்கு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தேசத்தின் சுயமரியாதையை ஒற்றை மனிதன் நரேந்திர மோடி காவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது என்பதை இந்தியா அறிவிக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார், அதற்கு 48 மணி நேரம் ஆகியும் இந்திய அரசு பதில் கூறாமல் மௌனம் காக்கிறது என்றால் ரஷ்யாக்காரங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இந்தியா கிட்டேருந்து எங்களுக்கு வரலன்றாங்க. இந்தியாக்காரங்க சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கலாம். ஏன் இவங்க சொல்லலாம்? ஆகவே இந்திய வெளியுறவு கொள்கை என்பது ட்ரம்பிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவோட மொத்த கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா சென்று விட்டது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி யூஎஸ் இந்தியா ட்ரேடில் 2 பேரோட ட்ரேடு பற்றின விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசியிருக்க வேண்டியது. ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் சார்ந்த விஷயங்களை வந்து அமெரிக்கா ஏன் கோட் பண்ணி பேசணும் ஒரு கேள்வி வருதுல்ல.